வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு விஜயநகர பேரரசோட எழுச்சியும் வீழ்ச்சியும் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பாமினி பாவைங்கிற ஒரு கதை புத்தகத்தின் மூலமா தான் இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னா உங்களால நம்ப முடியாது. அந்த புக்கு படிச்சேன். அதுல விஜயநகரத்தோட வீழ்ச்சி எழுதப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து அந்த இடங்களை போய் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் எழுந்தது. அப்பதான் நாங்க மெட்ராஸ் சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஒசப்பேட்டை போய் இந்த சுற்றுலாவை நாங்க பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதை பத்தியே நம்ம முதல்ல விரிவா பார்க்கலாம். ஒரு ஒரு இடங்களை பற்றியும் இனி வரும் வாரங்கள்ல உங்களுக்கு விரிவா நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஹம்பி ஒரு சாதாரண பழைய நகரம் இல்லை. அது ஒரு காலத்துல தென்னிந்தியாவையே ஆண்ட விஜயநகர பேரரசோட தலைநகரம். அதனால அதை பத்திய வரலாறு தெரிஞ்சாதான் நம்மளால அதை பத்தி ரசிக்கவும் அந்த எச்சங்களை நம்ம பார்க்கவும் முடியும். கிபி 1336ஆம் ஆண்டுல டெல்லி சுல்தான் படையெடுப்பால தென்னிந்திய அரசுகள் பலவீனமடைஞ்ச காலத்துல ஹரிஹரர் மற்றும் புக்கர் இவங்களால மகான் வித்யாரண்ய சுவாமிகளின் வழிகாட்டுதலோட விஜயநகர பேரரசை உருவாக்குனாங்க இவங்க சகோதரர்கள். இவங்க நோக்கம் பாத்தீங்கன்னா வெறும் நாட்டை ஆள்றது மட்டும் இல்லைங்க. இந்து மதம், கலாச்சாரம், கோவில்கள், கலை, மொழி இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது தான். அதுக்கப்புறமா அவங்களுக்கு அப்புறமா சாளுவ வம்சம், துளுவ வம்சம், அரவீடு வம்சம், குதங்க வம்சம் அப்படின்னு ஒரு 4 அரசு வம்சங்கள் விஜயநகரத்தை ஆட்சி புரிந்தது. அதுல மிகவும் புகழ்பெற்ற மன்னர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர். அவரது ஆட்சி காலம் விஜயநகரத்தின் பொற்காலம்னே வரலாறு சொல்லுது. விவசாயம், வணிகம், இலக்கியம், சிற்பக்கலை, கோவில், கட்டிடக்கலை எல்லாமே உச்சத்தை எட்டி இருந்தது. அந்த காலத்துல ஹம்பி உலகின் மிகப்பெரிய மற்றும் செல்வ செழிப்பான நகரங்கள்ல ஒன்றாக இருந்தது. வெளிநாட்டுல இருந்து வணிகர்கள் இங்கு வைரம், தங்கம், முத்து, குதிரைகள், மசாலா பொருட்கள் இதையெல்லாம் வாங்கி போனாங்க. ஆனா எந்த பேரரசுக்கும் ஒரு முடிவு இருக்கணும் இல்லையா? கிபி 1565ஆம் ஆண்டு தாலிக்கொட்ட போர் நடைபெற்றது. அப்ப பீஜப்பூர், அகமத் நகர், கோல்கண்டா, பீதர், பரார் ஆகிய சுல்தான்கள் ஒன்றிணைந்து விஜயநகரத்தின் மீது போர் தடுத்தாங்க. அந்த போர்ல விஜயநகர படை தோல்வி அடைஞ்சது. அதன் பிறகு அம்பி நகரம் பல மாதங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. அற்புதமான அரண்மனையும் சந்தைகள், மண்டபங்கள் பலவும் இடிக்கப்பட்டது. தீ வச்சு எரிக்கப்பட்டதால உலகம் வியந்த அந்த மாபெரும் நகரம் மெதுவா பாழடைஞ்சது. அதன் பிறகும் அரவீடு வம்ச மன்னர்கள் வெனுகொண்டா, பின்னர் சந்திரகிரி, வேலூர் போன்ற இடங்கள்ல இருந்து சில ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாலும் அவங்களால பழைய விஜயநகரத்தோட பெருமையை மீண்டு கொண்டு வர முடியல. இன்னைக்கு ஒரு பொற்கால நினைவா மட்டும்தான் அந்த பேரரசு வரலாற்றுல மாறி இருக்கு. விஜயநகரத்தோட பெருமை மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஹம்பியில பார்க்கும் ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு கோவிலும், ஒவ்வொரு சிற்பமும் நாங்கத்தான் ஒரு காலத்துல உலகையே வியக்க வைத்த பேரரசுன்னு அமைதியா கதை சொல்லிட்டு இருக்குங்க. இந்த பயணத்துல நான் சென்ற ஹம்பி, நவபிருந்தாவனம், அஞ்சனாத்திரி மலை, ஐஹோல், பட்டக்கல், பாதாமி குகைகள் ஆகிய ஒவ்வொரு இடத்தோட முழு வரலாற்றையும் அடுத்தடுத்த வீடியோல பதிவா பார்க்கலாம், வரலாற்று பதிவா பார்க்கலாம். இது ஹம்பியோட வரலாறு அப்படின்னு நான் போடுறேன். இந்த மாபெரும் பேரரசோட வரலாற்றை புரிஞ்சுக்கிட்டா அந்த இடங்களோட பெருமையை இன்னும் ஆழமா உணர முடியும். நன்றி.